ஹாய் அருண்குமார். நம்ம இன்றைக்கி ஒரு பெல் கொஷின் பேப்பரில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பீட் ரேஷியோ வந்து 0.45 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா u/√2gh அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் வந்து KU. எனக்கு வந்து அவன் u தான் எனக்கு கேட்டிருக்கான். அதாவது பெரிஃபரி ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் வீல் 0.45 into 2g into 900. 2 into 9.81 into 900 into 0.45 எனக்கு வந்து 59.79 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இதை வந்து அவன் அப்ராக்சிமேட் பண்ணிடலாம் 60 மீட்டர் பர் செகண்டுக்குன்ட்டு. இந்த ஆப்ஷன் இருக்கா 60 யா. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டயாமீட்டருக்கும் ரிலேஷன் வச்சு சம்ம கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து 16t/πd³ அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து ஸோ டவ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d³ அப்படின்ட்டு இருக்கும். நம்மளை வந்து அவன் டவ் மேக்ஸ் 2 கேட்டிருக்காங்க. டவ் மேக்ஸ் 1 வந்து 160 மெகாபாஸ்கல் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து நார்மல் டி தான். அதுக்கப்புறம் வந்து அது டபுளாக இருக்குது. ஸோ பவர் கியூப். இப்போ நான் இதை போட்டேன்னா எனக்கு வந்து வேல்யூ கிடச்சிடும். 160/8 போட்டேன்னா எனக்கு வந்து 20 மெகாபாஸ்கல் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் 4. ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட் Q டியூ டு ஃப்ளான்ஜ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டவ்வுக்கு உண்டான ஃபார்முலா வந்து VAY/IB அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு வந்து நான் டவ் வந்து இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு B, அதாவது விட்த்து அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து டவ் 1 வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதுதான் வந்து 12 மெகாபாஸ்கல். அதே மாதிரி B1 வந்து எனக்கு 100 அப்படின்ட்டு தெரியும். B2 வந்து 20 அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வச்சுட்டு நான் டவ் 2 கண்டுபிடிச்சிடலாம். அவன் கேட்டிருக்கிறது அதுதான். 12 டவ் 2/12 டவ் 2 வந்து எனக்கு 20 100 எனக்கு 60 மெகாபாஸ்கல் அப்படின்ட்டு வரும் ஆன்சர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் ஒர்க் டன் இன் ப்ளோயிங் த சோப் பபிள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க் டன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணால் சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எனக்கு இங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0.035, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 4πr². ஆர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து மீட்டரில் மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 0.05 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 0.035 இன்ட்டு 4 இன்ட்டு பை இன்ட்டு 0.05 ஸ்கொயர். சாரி, ஆக்சுவலி இன்ட்டு 2 பண்ணணும், ஏன்னா சோப் பபிள். இதோட வேல்யூ வந்து எனக்கு 0.002199 ஜூல் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நான் 2.199 மெகா ஜூல் அப்படின்ட்டு எழுதலாம். சாரி, மில்லி ஜூல் அப்படின்ட்டு எழுதலாம். 2.2 மில்லி ஜூல் தான் எனக்கு வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ நமக்கு வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இஸ் நத்திங் பட் K/, கெப்பாசிட்டி, அதாவது தெர்மல் கெப்பாசிட்டி ρC. இது வந்து என்ன டெனோட் பண்ணுதுன்னா எபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு கண்டக்ட் ஹீட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் டு ஸ்டோர் தெர்மல் எனர்ஜி. அதான் ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு H2 வந்து அவன் டேரெக்டாக கொடுக்கல. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா HF2 + X, அதாச்சும் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்,
இன்ட்டு ஹெச்எஃப்ஜி. இது வந்து என்ன இருக்குன்னா 491.1 ப்ளஸ் 0.97 இன்ட்டு ஹெச்ஜி வந்து 2676 மைனஸ் 491.1. இதை நான் பண்ணேன்னா H2 வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிடும். அதோட வேல்யூ வந்து 0.97 2676 minus 491.1. எனக்கு வந்து 2610.45 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு கிலோ ஜூல் பர் கிலோகிராம். H1 வேல்யூ வந்து அவன் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டான் 3456.48. இப்போ எனக்கு ஸ்டெடிஃபுல் எனர்ஜி ஈக்குவேஷன் போட்டோன்னா H1 ப்ளஸ் Q H2 ப்ளஸ் W அப்படின்ட்டு வரும். நமக்கு வந்து H1 தெரியும் 3456.48. அதுக்கப்புறம் Q வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகுது, ஸோ மைனஸ் 200 கிலோ ஜூல் பர் கேஜி. H2 வந்து எனக்கு 2610.45 ப்ளஸ் W வந்து எனக்கு கிலோ ஜூல் பர் கேஜியில் கிடைக்கும். (2610.45) minus 200 plus 3456.48 646.03 கிலோஜூல் பர் கேஜி அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ எனக்கு கேபிட்டல் W வந்து மாஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா அதுதான் வரும். எனக்கு மாஸ் வந்து 500 kg per hour அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 646.03 கிலோ ஜூல் பர் கேஜி இன்ட்டு எனக்கு வந்து 500 டிவைடட் பை 3600 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கிலோ ஜூல் பர் செகண்ட் மட்டும் இருக்கும். கிலோ ஜூல் பர் செகண்ட் கிலோ வாட்டுன்னு போட்டுக்கலாம். 89.72 கிலோ வாட் இல்லை கிலோ ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை அப்ராக்சிமேட் பண்ணி அவன் 90.03 அப்படின்னு போட்டிருக்கான். நியர்பை ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த சம்மை வந்து நான் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, எனக்கு வந்து அவன் θ 4 கேட்டிருக்கான். θ 4ன்றது வந்து இது தான், அதை அவன் கேட்டிருக்கான். இதை வந்து நான் கொசைனில் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன். இதை வந்து நான் பித்தாகரஸ் பேஸ் பண்ணி இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் L2 ஸ்கொயர் ப்ளஸ் L1 ஸ்கொயர் ரூட். ஸோ 1.5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், இதோட வேல்யூ வந்து எனக்கு 3.354 மீட்டர் அப்படின்ட்டு இருக்கும் இந்த எல்லோட வேல்யூ. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி நான் கொசைனில் அப்ளை பண்ணுறேன். இந்த கொசைன்லான் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, பிசி அதாச்சும் இந்த L3 ஸ்கொயர் வந்து L ஸ்கொயர் ப்ளஸ் L4 ஸ்கொயர் மைனஸ் 2L இன்ட்டு L4 இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டான்றது வந்து நான் இதுதான் தீட்டான்னு சொல்கிறேன். L3 ஸ்கொயர் எனக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 3.5 ஸ்கொயர். L வந்து 3.35, L4 வந்து 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3.35 இன்ட்டு 4 இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ வந்து
56.03 டிகிரி அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது போல் நான் டீட்டா ஒன்றுன்னு ஒன்று வைக்கிறேன். டீட்டா ஒன்று இருக்கிறது வந்து இதுதான் டீட்டா ஒன். ஸோ டீட்டா ஒன்று இருக்கிறது என்ன இருக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் வந்து L2 டிவைடட் பை எல். ஸோ L2 இது L2 வந்து எனக்கு என்னது 1.5 டிவைடட் பை எல் வந்து 3.35 சைன் இன்வர்ஸ் 26.64 டிகிரி அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் டீட்டா 4 கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. விச் இஸ் நத்திங் பட் 180 மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா 1. ஸோ எனக்கு வந்து 97.36 டிகிரி அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு டீட்டா 4ஓட வேல்யூ. இதுக்கு நியர்பை இருக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து சிஓபி ஆஃப் த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 6 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து டிசைட் டெம்பரேச்சர் வந்து லோயர் டிவைடட் பை டிஹெச் மைனஸ் டிஎல் அப்படின்ட்டு வரும். ஸோ நான் இன்வர்ஸ் எடுத்துக்கிறேன். 1/6 TH divided by TL minus 1. இப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 7/6 அப்படின்ட்டு வரும். அதுதான் TH by TL வேல்யூவாக இருக்கும். நம்ம அவன் என்ன கேட்டிருக்கான், ஹையர் டெம்ப் டு லோயர், அதுதான் கேட்டிருக்கான். ஸோ 7/6 ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எனக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா சேஞ்ச் ஆஃப் அக்கர் ஆஃப் கேவிடேஷன் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லோக்கல் ப்ரெஷர் ஃபால்ஸ் பிலோ த வேப்பர் ப்ரெஷர் தான் வந்து கேவிடேஷன் வந்து அதிகமாக நடக்கும். இந்த கேவிடேஷன் வந்து கான்டாக்ட் சைட் ஆஃப் த பிளேடில் நடக்கும். இதனால் என்ன நடக்கும்னா டர்பைனோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் பிட்டிங் இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பிளேடோட சர்ஃபேஸ் வந்து அது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கேவிடேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து லைஃப் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லோடு Q, லோடு அப்படின்னு சொல்லலாம், பவர் K ஃபார் பால் பேரிங் வந்து 3 இருக்கும். இதே ரோலர் பேரிங் கொடுத்துருந்தாங்கன்னா 10/3 அப்படின்னு போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், 8000 அப்படின்ட்டு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு லோடு வந்து நார்மலாக அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு வந்து அவன் லைஃப் வந்து கேட்டிருக்கான், அதை நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன். பட் என்ன பண்ணியிருக்கான், ஃபோர்ஸ் வந்து டபுள் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், இது 8ன்னு ஆகிடும், எஃப்எஃப்பும் போயிடும். 8000 இது வந்து 8ன்னு ஆகிடும். எல் வந்து எனக்கு 1000 அப்படின்ட்டு 1000 ஹார்ஸ். ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து ப்ரைமரி ஷியர் ஜோனுன்னு இருக்கிறது என்னதுன்னு கேட்குறாங்க. ப்ரைமரி ஷியர் ஜோனுன்னு இருக்கிறது வந்து ஒர்க் பீஸுக்கும் சிப்புக்கும் நடுவில் இருக்கும், மெட்டல் சிப்புக்கும். இதே செகண்டரி ஷியர் ஜோனுன்னு இருக்கிறது வந்து சிப்புக்கும் கட்டிங் டூலுக்கும் இருக்கும். இதே டெர்ஷரி ஷியர் ஜோனுன்னு இருக்கிறது வந்து டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் நடுவில் இருக்கும். இங்கே நம்ம ப்ரைமரி ஷியர் ஜோனுன்னு இருக்கிறது வந்து ஒர்க் பீஸ் அண்ட் மெட்டல் சிப். இப்போ இங்கே என்ன கரெக்டான ஆப்ஷன்னா ஒர்க் பீஸ் அண்ட் மெட்டல் சிப், ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பேசிக்காக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வெல்டு சிம்பிளுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. ஃபில்லட்டுனா இப்படி போடுவாங்க, இதே ஸ்கொயர் பட்டு ஜாயிண்ட்னா இப்படி போடுவாங்க, இதே சிங்கிள் வி பட்டு ஜாயிண்ட்னா இப்படி இருக்கும், டபுள் வி பட்டு ஜாயிண்ட்னா இப்படி இருக்கும், இதே சிங்கிள் யூ பட்டு ஜாயிண்ட்டுன்றது இப்படி இருக்கும், அப்புறம் பெவல் பட்டு ஜாயிண்ட்டுன்றது வந்து இப்படி இருக்கும். அதாச்சும் விஏ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லைட் பண்ணி எழுதியிருந்தோன்னா. இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். 6 mm லெக் ஆன் ஏரோ சைடு அண்ட் 12 mm லெக் ஆன் த அதர் சைடு. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இன் த
இதுக்கு ஆன்சர் வந்து பல பேர் வந்து சாலிட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா இன் அ மீடியம் விச் இஸ் நாட் வேக்யூம், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது கிடையாது சாலிட் ஒன்லி. நமக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து கன்வெக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன். இந்த கன்வெக்ஷனுன்றது வந்து எப்போ கவர்னிங் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், இதே கண்டக்ஷனுக்கு பார்த்தோன்னா ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன், இதே ரேடியனுக்கு பார்த்தோன்னா அதாவது ரேடியேஷன் பார்த்தோன்னா அது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்லாம் வந்து ஒரு இன்டூ ஏரியா இன்டூ T⁴ அப்படின்ட்டு இருக்கும். அதுதான் வந்து ரேடியேஷனை கவர்ன் பண்ணுற ஈக்குவேஷன். இந்த கன்வெக்ஷன் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோன்னா மாஸ் மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இருந்தால் தான் அது வந்து கன்வெக்ஷன் நடக்கும். ரேடியேஷன் இருக்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக வந்து நமக்கு நடக்கும். அதே மாதிரி ரேடியேஷனுக்கு வந்து மீடியம் எதுவும் தேவை கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து டேம்பிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த டைப்பில் தான் எழுதணும். அது எக்ஸன் எவ்வளோ இருக்குது இங்கே 1 2 3 4 5. இதை வந்து நான் 0ன்னு எடுத்துப்பேன். 0 1 2 3 4. ஸோ 1/4 x0 வந்து எனக்கு 0.7 டிவைடட் பை xn வந்து 0.067. லான் இங்கே இருக்குது, லானை மிஸ் பண்ணக்கூடாது. 0.7 டிவைடட் பை 0.067 லான் இன்ட்டு by 4 0.58 அப்படின்ட்டு எனக்கு லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் கிடைக்குது. எனக்கு லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா என்னால் டேம்பிங் ரேஷியோ வந்து என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஸ்கொயர் அப்புறம் 4π ஸ்கொயர் ப்ளஸ் லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் ஸ்கொயர் 0.58 ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர் ப்ளஸ் 0.58 ஸ்கொயர். எனக்கு வந்து இருங்க ஏதோ தப்பு பண்ணிடுவேன், 1 செகண்ட் நான் போடுறேன். 4π ஸ்கொயர் ப்ளஸ் 0.58 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் 0.58 ஸ்கொயர். சாரி, இங்கே வந்து நான் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன். இது வந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் மட்டும்தான், மேலே ஸ்கொயர் வராது. ஸோ 4π ஸ்கொயர் ப்ளஸ் 0.58 ஸ்கொயர் 39.81க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்வர்ஸ் எடுத்துகிட்டு நான் 1 செகண்ட் 0.58ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 0.091. எனக்கு இதோட நியர்பை ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னென்னா இண்டிகேட்டட் பவர் டிவைடட் பை த ஹீட் சப்ளைடு. ஸோ அது வந்து எம்எஃப் இன்ட்டு சிவி அப்படின்ட்டு சொல்லலாம், கெலோரிஃபிக் வேல்யூ. நம்ம இண்டிகேட்டட் பவரை நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா பி மீன், அதாச்சும் எஃபெக்டிவ் மீன் ப்ரெஷர் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ விஎஸ்ன்றத வந்து நான் எம்ஏ டிவைடட் பை ரோஏ இன்ட்டு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி அப்படின்ட்டு எழுதுகிறேன். இதை வந்து நான் இந்த இடத்துல அப்படியே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போது இண்டிகேட் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து பி மீன் இன்ட்டு எம்ஏ டிவைடட் பை எம்எஃப் இன்ட்டு சிவி இன்ட்டு ரோஏ இன்ட்டு என் வால்யூம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணுறேன். பி மீன் வந்து எனக்கு 8 × 10⁵ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எம்எஃப் பை எம்ஏ வேல்யூ வந்து 0.04 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிவி வேல்யூ வந்து 44,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் வால்யூம் வந்து 0.85 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை அப்படியே போட்டேன்னா எனக்கு வந்து 0.04 × 44,000. இந்த இடத்துல ஒரு 10⁻³ வரும், அதை விட்டுட்டேன். ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டேன்னா எனக்கு வந்து 10⁻³
into 0.04 into 44,000 into 1 into 0.85 8 into 10 power 5 எனக்கு வந்து 53.47% அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. நியர்பை எனக்கு ஆப்ஷன் வந்து 53, ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம பார்த்த 15 கொஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் வந்து அடுத்து வந்து லாஸ்ட் பார்ட், அதுதான் வந்து டெக்னிக்கல் கொஷினோட ஃபினிஷிங். ஸோ தேங்க்யூ.